நீங்க ரெடி பண்ணி கொடுத்ததை சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு. என்ன செய்யலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க இன்னைக்கு. ரொம்ப சிம்பிள் தம்பி. 1 2 3 சொல்றதுக்குள்ள உங்களுக்கு சூப்பரான ஒரு டீ போட்டு தரேன். இதை நீங்க வாரத்துக்கு 3 தடவை குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீ தான் இன்னைக்கு நம்ம டீ கடையில போட போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு டீ பாத்திரத்தை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணி வச்சுட்டோம். 1/2 லிட்டர் தண்ணி வச்சு பத்த வச்சாச்சு. தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்குண்ணா இன்னைக்கு? இது ஒரு 2 பேர் கூடி போனா 3 பேர் குடிக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து எடுத்திருக்கிறது பட்டை, சுருள் பட்டை தான் எடுத்திருக்கோம். சுருள் பட்டை இது 5 கிராம். இது 5 கிராம்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் நம்ம சேர்க்கணும். நம்ம இன்னைக்கு 1/2 லிட்டர் தண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால இதுல பாதி தான் நம்ம சேர்க்கிறோம். பாதி அப்படியே பிச்சு. இது முழுசானா 5 கிராமா? 5 கிராம். இப்ப நான் காமிச்சல ஒரு பீஸ் 5 கிராம். 1 லிட்டர் தண்ணிக்கு. ஓ சரி சரி. இப்ப நம்ம 1/2 லிட்டர் தண்ணி தான் பண்ண போறோம். அதனால நம்ம இதுல பாதி போட்டா போதும். ஓகே. அது அப்படியேவும் 1 2மா பிச்சுட்டு அப்படியேவும் தண்ணியில சேர்த்தரணும். இஞ்சி வந்து நம்ம ஒரு 15 கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு ரொம்ப நைஸா பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். 1 2 அந்த மாதிரி நச்சுட்டு சக்கையா நச்சுட்டு அதையும் உள்ள சேர்த்துறோம். அவ்வளவுதானா? முடிஞ்சு. கொதிச்சா டீ ரெடி. ஆமா. 1 2 அடுத்து 3 1 சேர்ப்போம். அதை மட்டும் என்னன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அந்த பட்டை இஞ்சி இந்த தண்ணிலேயே நல்லா கொதிச்சு வெந்து வரணும். நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். ஆமா. ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா இறங்கிருச்சு. அந்த பட்டையில இருக்கக்கூடிய அந்த இஞ்சியில இருக்கக்கூடிய நல்லா ஜூஸ் பூரா நல்லா இறங்கிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட கலர் எப்படின்னு இருக்கும்? இப்ப இந்த டீயோட கலர் வந்து இளஞ்சிவப்பா இருக்கும். ரைட்டு. ஆனா இதை குடிச்சோம்னா உடம்பு ரொம்ப பளபளப்பா இருக்கும். சூப்பர். அருமையா இருக்கும். ரைட். ஊத்துங்கண்ணே. நல்லா வாசமா இருக்கும். ரொம்ப ஆர்வமா இருக்கேன் குடிக்கிறது. ரைட். நீங்க குடிக்க ஆர்வமா இருக்கீங்க. உங்களை வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்க கூடாது. இப்ப இதுக்கு நம்ம வந்து இனிப்பு சேர்க்கணும். ரைட். உங்களுக்கு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பா நானும் குடிச்சே ஆகணும். இது நேயர் விருப்பம். நம்ம செய்யறது நம்மளே சாப்பிட்டு வெயிட் கூடிடுச்சு. இப்ப வந்து தேன் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஊத்தினா போதும். இந்த டீக்கு வந்து தேன் தான் சேர்க்கணும். தேன் சேர்த்தா தான் நமக்கு அந்த வெயிட் லாஸ் வரும். அதனால கண்டிப்பா நீங்க இனிப்புக்கு வந்து தேனே சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்ப நம்ம தேவையான அளவு இதுல வடிகட்டிக்கலாம். அவ்வளோ எவ்வளவு தேவையோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல வடிகட்டி குடிச்சுக்கலாம். டெய்லி குடிக்கணுமா இது? இல்ல, ஒரு வாரத்துக்கு 3 நாள் குடிச்சா போதும். டெய்லி குடிக்கணும் அவசியம் இல்லை. வாரத்துக்கு 3 நாள் குடிச்சா போதும். போதுமா உங்களுக்கு? எனக்கு போதுண்ணே. போதும். உங்களுக்கு இன்னொரு ஆள் குடிக்கலாம். எனக்கு போதும். ரைட். அப்போ இன்னைக்கு வந்து 3 பேர் குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். 3 பேர். இது குடிக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா சூடா குடிக்கிறவங்க சூடா குடிக்கலாம், இளஞ்சூடுல குடிக்கலாம், ஆற வச்சும் குடிச்சுக்கலாம். ஆமா. கரெக்டா ஒரு 2 டிராப் 3 டிராப் போதும். 2 சொட்டு 3 சொட்டு அவ்வளவுதான். லைட்டா குடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான். இது போதும். ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு ஒரு 3 சொட்டு 4 சொட்டு இருந்தா போதும். சூப்பர். நமக்கு ஒரு சூப்பரான லவங்கப்பட்ட டீ அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இன்னைக்கு. அருமையா தயாரா இருக்கு. ரொம்ப எளிமையான முறை. 1 2 3 3 பொருள் தான். தண்ணியை சேர்த்தா 4 பொருள் அவ்வளவுதான். எளிமையான பொருள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டீ வந்து நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ன ஒரு கெட்ட கொழுப்பா இருந்தாலும் தன்னால கரைச்சி தள்ளிடும். சூப்பரா இருக்கு. சும்மா நல்லா மனமா இருக்கு. ஒரு சூப்பரான பட்டை டீ, லவங்கப்பட்டை டீ போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம குடிக்க போறது 1 கப்பு. ஆனா நமக்கு குறைய போறது கொழுப்பு. இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான லவங்கப்பட்டை டீ போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.